ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله وهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وجاهد في الله حق جهاده وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. اللهم صل وسلم على هذا النبي الكريم وعلى آله وصحابته. أحينا اللهم على سنته وأمتنا على ملته واحشرنا غدا في زمرته مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. عباد الله قال تعالى وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم وكذلك جعلناكم أمة وسطا لتكونوا شهداء على الناس ويكون الرسول عليكم شهيدا. அருளாளன் அன்புடையோன் அல்லாஹ்வுடைய திருநாமத்தால் இந்த குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் தோழர்கள் அன்னாரை பின்பற்றி வாழுகின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வை பயந்து அவனுக்கே வழிபட்டு அவனது சட்டதிட்டங்களே வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஏற்று வாழுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, நமது தீன் ஒரு அற்புதமான தீன். நமது தீன் தனித்துவமான தன்னிகரற்ற ஒரு தீன். தனக்கே உரிய தனிப்பெரும் சிறப்பம்சங்களையும் சிறப்பு பண்புகளையும் கொண்ட ஒரு தீன். ஆரம்பமாக இந்த தீன் ரப்பானி, டிவைன், தெய்வீகமானது. இந்த தீன் உலகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றுகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடம் இருந்து வந்தது, அவனால் தரப்பட்டது. மனித சமுதாயத்தை அவனை நோக்கி அழைத்து செல்ல வல்லது, செல்வதை இலக்காக கொண்டது. எனவே இது ரப்பானி, ரப்போடு சம்பந்தப்பட்ட தீன். உலகிலே பல கொள்கைகள் இருக்கின்றன, சித்தாந்தங்கள் காணப்படுகின்றன, ஆன்மீக அமைப்புகள் இருக்கின்றன, போக்குகள் காணப்படுகின்றன. அவையெல்லாம் ரப்பானியாக இருக்குமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டால் பலபோது அவற்றில் பல ரப்போடு சம்பந்தப்பட்டவையாக இருக்க மாட்டாது. ரப்பிடமிருந்து வந்தவையாகவும் ரப்போடு மனித சமுதாயத்தை தொடர்புபடுத்தக்கூடியவையாகவும் இருக்க மாட்டாது. ஆனால் நமது இந்த தீன் ரப்பானியாக இருக்கிற காரணத்தினால், ரப்போடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிற காரணத்தினால் இது அசலானது, இது சத்தியமானது, இது பிழைகளற்றது, குறைகளற்றது, குற்றங்களற்றது. முக்காலங்களை மறிந்த, குறைகள் இல்லாத, குற்றங்கள் இல்லாத ரப்பினால் வழங்கப்பட்ட மார்க்கம் இது. இது ரப்பானி. இது இந்த தீனுடைய முதலாவது சிறப்பம்சம். இந்த தீனுக்கு மற்றொரு சிறப்பம்சம் இருக்கிறது. அதுதான் இந்த தீன் ஆலமி, யூனிவர்சல். இது சர்வதேச மயமானது, முழு உலகத்துக்குமானது. இது அரபுலகத்துக்கு வந்த மார்க்கம் மாத்திரமல்ல, மத்திய கிழக்குக்கு வந்த மார்க்கம் அல்ல, ஆசிய கண்டத்துக்கு மாத்திரம் வந்த மார்க்கம் அல்ல. மாற்றமாக முழு உலகத்துக்கும் முழு மனித சமுதாயத்துக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வினால் இறக்கி அருளப்பட்ட மார்க்கம். அந்த வகையில் ஆசிய கண்டமாக இருக்கலாம், ஐரோப்பாவாக இருக்கலாம், ஆப்பிரிக்காவாக இருக்கலாம், ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம், உலகின் எல்லா கண்டங்களில் உள்ள எல்லா நாடுகளுக்குமான தீனாக
இந்த தீன் இருக்கிறது. அந்த வகையில் இந்த தீன் உலகமயமானது, சர்வதேசமயமானது. அதே போல இந்த தீனுக்கு இன்னும் ஒரு சிறப்பம்சம் இருக்கிறது. அதுதான் இந்த தீன் வெறுமனே ஒரு மதம் மாத்திரமல்ல, ஒரு ஆன்மீக கொள்கை மாத்திரமல்ல, இது ஒரு சம்பூர்ணமான வாழ்க்கை திட்டம், கம்ப்ளீட் கோட் ஆஃப் லைஃப். மனித சமுதாயத்தின் அனைத்து துறைகளுக்குமான வழிகாட்டல்களை நிறைவாக கொண்ட மார்க்கம். தனி மனித வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக உறவுகள், நிதி, நீதி, நிர்வாகம் அடங்கலான ஆன்மீகம், லௌகீகம் அடங்கலான அனைத்து துறைகளுக்குமான வழிகாட்டலை வழங்கக்கூடிய தீனுன் ஷாமில், காமில், முத்தகாமில், பல் ஹுவ மன்ஹஜு ஹயா. இது இந்த தீனுக்கே உரிய இன்னும் ஒரு சிறப்பம்சம். இந்த தீன் பெற்றிருக்கக்கூடிய மற்றும் ஒரு சிறப்பு பண்புதான் இந்த தீன் ஹாலித். இது இட்டர்னல். இந்த உலகம் இருக்கும் வரை, இந்த உலகம் நிலைக்கும் வரை, மனித சமுதாயம் இந்த உலகத்தில் வாழும் வரை இந்த தீன் நிலைத்திருக்கும். இதுதான் இறுதி வேதம், கடைசி வேதம். லா நபிய பாதி, எனக்கு பிறகு ஒரு நபி வரப்போவதில்லை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் தான் ஹாத்தமுல் அம்பியா வல் முர்சலீன், நபிமார்கள் ரசூல்மார்களின் இறுதி தூதராக வந்தவர்கள். எனவே இந்த தூது மாத்திரமே உலகிலே, உலகம் அழியும் வரை, கியாமத் வரை நிலைத்திருக்கும் என்பதும் இந்த தீனுக்கே உரிய சிறப்பம்சம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நபியும் ஒரு சமுதாயத்துக்காக மாத்திரம் அனுப்பப்பட்டார். வபுஇஸ்து இலன் நாஸி காஃபா, நான் முழு மனித சமுதாயத்துக்கும் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், முழு மனித சமுதாயத்துக்கும், அகிலத்தார் அனைவருக்கும் நான் தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன். வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தன் லின்னாஸி பஷீரன் வ நதீரா, முழு மனித சமுதாயத்துக்கும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லக்கூடியவராகவும் நரகத்தை இட்டு எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும் நபியே உங்களை நாங்கள் அனுப்பினோம் என்று மற்றொரு அல் குர்ஆன் வசனம் சொல்கிறது. எனவே இந்த மார்க்கம் ரப்பானியானது, இந்த மார்க்கம் ஆலமியானது, இந்த மார்க்கம் ஹாலித், நிலையானது, நிரந்தரமானது, கியாமத் வரை நிலை பேராக இருக்கக்கூடியது. இவற்றோடு இந்த மார்க்கத்துக்கே உரிய ஒரு சிறப்பம்சம் இருக்கிறது. அதுதான் நிலையான கொள்கைகளையும், மாறா தன்மை கொண்ட கொள்கைகளையும், மாறும் தன்மை கொண்ட நெகிழக்கூடிய நிலைப்பாடுகளையும் கொண்ட மார்க்கம். சில விஷயங்களில் இந்த மார்க்கம் இறுக்கமாக இருக்கும், உறுதியாக இருக்கும், மாறாத்தன்மை கொண்டதாக இருக்கும். மற்றும் சில விஷயங்களில் இந்த மார்க்கம் நெகிழ்ந்து கொடுக்கும், விட்டு கொடுக்கும். இது இந்த மார்க்கத்துடைய இன்னும் ஒரு சிறப்பம்சம். அதே போல இந்த மார்க்கம் இலகுவான மார்க்கம், பின்பற்றுவதற்கு, வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு, அனுஷ்டிப்பதற்கு மிக மிக இலகுவான மார்க்கம். யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு வபஷ்ஷிரு வலா துனஃபிரு, இலகுபடுத்துங்கள், கஷ்டப்படுத்தாதீர்கள். இந்த மார்க்கத்தை ஒரு சுப செய்தியாக சொல்லுங்கள். இந்த மார்க்கத்தை வைத்து வெறுப்பூட்டாதீர்கள். இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு சொல்லி ஆர்வம் ஊட்டுங்கள், ஆசை ஊட்டுங்கள். கஷ்டமான விஷயங்களை சொல்லி வெறுப்பூட்டாதீர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்ன தீன யுஸ்ருன் ஸலாஸன், இந்த மார்க்கம் இலகுவானது, இலகுவானது, இலகுவானதே என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு வபஷ்ஷிரு வலா துனஃபிரு இன்னமா புஇஸ்தும் முயஸ்ஸிரீன் வலம் துபஅது முஅஸ்ஸிரீன், நீங்கள் இலகுபடுத்துவர்களாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள், கஷ்டப்படுத்துவர்களாக, மக்களை சிரமப்படுத்தக்கூடியவர்களாக அனுப்பப்படவில்லை என்று சஹாபாக்களை விட்டு சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இது இலகு மார்க்கம். இதுவும் இந்த தீனுக்குரிய சிறப்பம்சம். மனிதன் தன்னை வருத்தி கொண்டுதான் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறலாம், சூன வாழ்க்கையை பெறலாம், மறுமையில் வெற்றி பெறலாம் என்று இந்த மார்க்கம் சொல்லவில்லை. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு, வசதியாக வாழ்ந்து கொண்டு, வளமாக வாழ்ந்து கொண்டு, நிறைவாக வாழ்ந்து கொண்டு, சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறலாம். தன்னை கஷ்டப்படுத்தி கொண்டு, வருத்தி கொண்டுதான் ஒருவன் சூனம் பெற வேண்டும் என்று இந்த மார்க்கம் சொல்லவில்லை, சொல்லவே இல்லை. அத்தகைய ஒரு அற்புதமான மார்க்கம். இவற்றோடு சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த மார்க்கம் வாக்கை, இது நடைமுறைக்கு ஏற்ற மார்க்கம், வெரி பிராக்டிக்கல். இந்த மார்க்கத்துடைய எந்த ஒரு போதனையும் நடைமுறைக்கு ஒவ்வாததாக இல்லை, நடைமுறை சாத்தியமற்றதாக இல்லை. இந்த மார்க்கத்துடைய எந்த ஒரு போதனையையும் கட்டளையையும் உலகிலே எந்த இடத்தில் வாழ்பவரும் வாழ்க்கையில் ஏற்று பின்பற்றலாம். துருவ பகுதிகளில் வாழ்கின்றவர்களுக்கு கூட இந்த மார்க்கம் ஏற்புடைய விதத்தில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவு நடைமுறை சாத்தியமான ஒரு மார்க்கம்.
இந்த தீனுடைய சிறப்பம்சங்கள் இவை. இந்த ஒவ்வொரு சிறப்பம்சத்தையும் எடுத்து விரிவாக விளக்கமாக பார்க்கின்ற, ஆராய்கின்ற, அலசுகின்ற கடப்பாடு இறை விசுவாசிகள் என்ற வகையில் எனக்கு உங்களுக்கும் இருக்கிறது. இந்த தீனுடைய சிறப்பை அடுத்த மக்களுக்கு எடுத்துச் சொல்கின்ற போது தீனுடைய இந்த சிறப்பு பண்புகளை தான் நாம் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும். ஆதாரங்களோடு, உதாரணங்களோடு இவற்றை பற்றி பேசுகிற போது இந்த தீனுடைய மகிமையை உலகம் புரிந்து கொள்ளும், மக்கள் புரிந்து கொள்வார்கள். இவை அனைத்துக்கும் மேலாக இந்த தீனுக்கே உரிய ஒரு தனி பெரும் சிறப்பம்சம் தான் அல் வசத்தியா, அத்தவாசுன். இந்த மார்க்கம் பேலன்ஸான மார்க்கம். இந்த மார்க்கம் நடுநிலையை போதிக்கிற மார்க்கம். எல்லா விவகாரங்களிலும் மூமின்கள் நடுநிலையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை அற்புதமாக எடுத்துச் சொல்லும் மார்க்கம். இந்த மார்க்கத்திலே பொடுபோக்குக்கு இடமில்லை, கடும்போக்குக்கும் இடமில்லை. ஒருவர் இந்த மார்க்கத்திலே பொடுபோக்காக வாழ்கிறார், உதாசீனமாக வாழ்கிறார், அசம்பந்தமாக நடந்து கொள்கிறார், அதற்கும் இந்த மார்க்கத்தில் இடமில்லை. மறுபக்கம் ஒருவர் மார்க்கம் என்ற பெயரில் மதமாக மாறி மதம் தலைக்கேறி தலைவிரித்தாடும் அளவுக்கு கடும் போக்கை கைக்கொள்வதையும் இந்த மார்க்கம் அனுமதிக்காது, ஏற்றுக்கொள்ளாது. கடும்போக்கை கண்டிக்கிற, பொடுபோக்கையும் கண்டிக்கிற, இரண்டுக்கும் இடையிலான நடுநிலை போக்கை வலியுறுத்திருக்கிற மார்க்கம் இந்த மார்க்கம். இந்த மார்க்கத்துக்கே ஒரு சிறப்பம்சம் இது. இந்த நடுநிலை போக்கை பற்றியே இன்றைய இந்த ஹுதுபாவிலே சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். ஒரு மூமினுடைய ஆன்மீக வாழ்வு, மார்க்க வாழ்வு என்றும் எப்போதும் நடுநிலையை கைக்கொள்ளும் விதத்தில் அமைதல் வேண்டும், அதனை உத்தரவாதப்படுத்த வேண்டும். இந்த முனைக்கு செல்வது அல்லது அந்த முனைக்கு செல்வது, இந்த துருவத்தை நோக்கி செல்வது அல்ல அந்த துருவத்தை நோக்கி செல்வது, இந்த எக்ஸ்ட்ரீம் அல்லது அந்த எக்ஸ்ட்ரீம், இந்த இரு பகுதிகளுக்கும் செல்லாமல் எப்போதும் அனைத்து விஷயங்களிலும் நடுநிலையை கைக்கொள்வது. அகமாக இருக்கலாம், புறமாக இருக்கலாம், ரெண்டுக்கும் இடையில் நடுநிலை. அகத்துக்கும் புறத்துக்கும் இடையில் நடுநிலை, அறிவுக்கும் ஆன்மாவுக்கும் இடையில் நடுநிலை, உடலுக்கும் உள்ளத்துக்கும் இடையில் நடுநிலை, அக்கல் என்ற பகுத்தறிவுக்கும் வஹி என்ற இறை வழிகாட்டலுக்கும் இடையில் நடுநிலை, உலக வாழ்க்கைக்கும் மர்மை வாழ்க்கைக்கும் இடையில் நடுநிலை, லௌகீக வாழ்க்கைக்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் இடையில் நடுநிலை. அனைத்திலும் நடுநிலையே சிறந்தது, உயர்ந்தது. சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 17 தடவைகள் அல்லாஹ்விடம் இந்த நடுநிலை போக்கை நாம் இறைஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ், எங்களுக்கு நேரான பாதை, சீரான பாதையை காட்டி அருள்வாயாக. இந்த நேரான பாதை என்பது, சீரான பாதை என்பது இந்த நடுநிலை பாதை தான். கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். உனது கோபத்துக்கு உட்பட்டவர்கள் சென்ற வழியும் அல்ல, இந்த துருவத்தில் சென்றவர்கள், நெறி தவறி வழி தவறி சென்றவர்களுடைய வழியும் அல்ல, அந்த துருவத்தில் சென்றவர்கள். இந்த துருவத்தில் சென்றவர்களுடைய வழியும் அல்ல, அடுத்த துருவத்தில் சென்றவர்களுடைய வழியும் அல்ல. மாற்றமாக இரண்டு துருவங்களுக்கும் இடைப்பட்ட இந்த நடு வழியை நமக்கு காட்டி அருள் புரிவாயாக. அதுதான் அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை வைத்துக்கொண்டு நிலத்திலே ஒரு நேர்கோட்டை வரைகிறார்கள். அந்த நேர்கோட்டுக்கு வலப்பக்கமாக சில வளைந்த கோடுகளை வரைகிறார்கள், இடது பக்கமாக மற்றும் சில வளைந்த கோடுகளை வரைகிறார்கள். சஹாபாக்கள் அவதானமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேர்கோட்டை காண்பித்து, இதுதான் நேர் பாதை, அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம், அல்லாஹ்வை நோக்கி பயணிக்கும் பாதை. வலப்பக்கமாக இருக்கிற இந்த வளைந்த கோடுகள் அவை ஷைத்தானுடைய பாதைகள், இந்த பக்கமாக இருக்கிற வளைந்த கோடுகள் அவையும் ஷைத்தானுடைய பாதைகள். அந்த ஒவ்வொரு பாதையிலும் ஒரு ஷைத்தான் இருந்து கொண்டு அதன் பக்கம் மக்களை அழைத்து கொண்டிருக்கிறான். நீங்கள் அந்த பக்கம் செல்ல வேண்டாம், இந்த பக்கமும் செல்ல வேண்டாம், அங்கிருக்கிற பாதைகளிலும் பயணிக்க முற்பட வேண்டாம், இந்த பக்கமாக இருக்கிற
பாதைகளிலும் நீங்கள் பயணிக்க முற்பட வேண்டாம். மாற்றமாக இந்த நேரான, இந்த நடுநிலையான பாதையில் தான் நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று அற்புதமாக கீறி காண்பித்து விளக்கிவிட்டு ஒரு ஆயத்தை ஓதி காண்பித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வஅன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமா ஃபத்தபிஊஹு வலா தத்தபிஊ ஸுபுல் ஃபதஃபர்ரக பிகும் அன் ஸபீலி. இதுதான் எனது நேரான பாதையாகும், இதனையே நீங்கள் பின்பற்றுங்கள். வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாக இருக்கும் ஏனைய பாதைகளை நோக்கி செல்லாதீர்கள், பின்பற்றாதீர்கள். அவ்வாறு நீங்கள் சென்றால் நேரான பாதையிலிருந்து நீங்கள் வழி தவறி விலகி சென்று விடுவீர்கள். இந்த ஆயத்தை ஓதி காண்பித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அஸ்ராத்துல் முஸ்தகீம் என்பது நடுநிலையான பாதை. அது அந்த பக்கமும் செல்லாத, இந்த பக்கமும் செல்லாத, அந்த முனைக்கும் செல்லாத, இந்த முனைக்கும் செல்லாத, அந்த துருவத்துக்கும் செல்லாத, இந்த துருவத்தை நோக்கியும் செல்லாத நடுநிலை பாதை, மாடரேட் பாத். இதுதான் நமது மார்க்கம் வலியுறுத்துகின்ற அந்த வசத்தியா கோட்பாடு, தவாசுன் கோட்பாடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே இதனை மிக தெளிவாக அற்புதமாக பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பக்கமும் பாரமான ஒரு வாழ்க்கை வாழவில்லை. அல்லாஹ்வுடைய தூதராக அவர்களை பார்க்கிறோம், ஒரு கணவனாக பார்க்கிறோம், இறை வழிகாட்டியாக பார்க்கிறோம், ஒரு தந்தையாக பார்க்கிறோம், ஒரு ஆன்மீக தலைவராக பார்க்கிறோம், ஒரு லௌகிக தலைவராக பார்க்கிறோம், ஒரு பாட்டனாக பார்க்கிறோம், ஒரு நல்ல நண்பனாக பார்க்கிறோம், ஒரு நல்ல அண்டை அயலவராக பார்க்கிறோம். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் என்னென்ன வகைபாகங்களை எல்லாம் ஏற்று வாழ முடியுமோ அத்தனை வகைபாகங்களையும் ஏற்று வாழ்ந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்றால் குர்ஆன் சொல்கிறது. எதற்கு முன்மாதிரி வேண்டும்? எந்த துறைக்கு முன்மாதிரி வேண்டும்? அனைத்து துறைகளுக்குமான முன்மாதிரிகளை நிறைவாக காட்டிவிட்டு பயணித்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்றும் எப்போதும் எந்த நிலையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொடுபோக்கை அங்கீகரிக்கவும் இல்லை, கடும் போக்கை அங்கீகரிக்கவில்லை என்று சொல்வதை விட அதை மிக கடுமையாக வன்மையாக கண்டித்து அவ்வாறு சென்றவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெறிப்படுத்தி இருக்கிறார்கள், வழிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில், சீராவில், சஹாபாக்குடைய வாழ்க்கையில் இத்தகைய உதாரணங்களை நாம் பார்க்கலாம். ஒரு முறை சஹாபாக்களில் சிலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக அன்னாருடைய வீட்டுக்கு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று விசாரிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வெல் பேலன்ஸ்ட், வெல் மாடரேட். அது அற்புதமான வாழ்க்கை. அதில் எல்லாம் இருந்தது. ஆன்மீகம் இருந்தது, லௌகீகம் இருந்தது, இம்மை இருந்தது, மர்மை இருந்தது, அகம் இருந்தது, புறம் இருந்தது, உடலுக்கு முக்கியத்துவம் இருந்தது, உள்ளத்துக்கு முக்கியத்துவம் இருந்தது, எல்லாம் இருந்தது. இதை கேட்டவர்கள் அசந்து விட்டார்கள். தகாலுஹா, அந்த ஹதீஸ் அறிவிப்பில் வருகின்ற ஒரு வார்த்தை பிரயோகம் இது. நபி அவர்கள் செய்யும் அமல் இபாதத்துகள் போதுமானவை அல்ல என்று அவர்கள் நினைத்தார்கள். இதுதான் தீவிரவாதத்தின், கடும் போக்கின் பயங்கரமான விளைவு. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யும் அமல் இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் போதுமானதல்ல என்று அவர்கள் நினைத்தார்கள். அதற்கு அவர்கள் சமாதானம் சொன்னார்கள், நியாயம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். அவர்கள் கொஞ்சம் அமளிபாத் செய்தால் போதுமானது. நாங்களோ பெரிய பாவிகள், நமது முன்பாவங்கள் மன்னிக்கப்படவும் இல்லை, பின்பாவங்கள் மன்னிக்கப்படவும் இல்லை. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல கொஞ்சம் அமல் செய்து நாம் கரை சேர முடியாது என்று நினைத்து ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தார்கள். ஒருவர் சொன்னார், இனி நான் இரவு பொழுதில் தூங்கி ஓய்வெடுக்க மாட்டேன், இரவெல்லாம் நின்று வணங்க போகிறேன். அடுத்தவர் சொன்னார், நான் இனி பகல் பொழுதிலே உணவருந்த மாட்டேன், காலமெல்லாம் நோன்பு நோக்கப் போகிறேன். மூன்றாம் அவர் சொன்னார், நான்
திருமணம் முடிக்க மாட்டேன், நான் சம்சார வாழ்க்கையை துறந்து ஒரு பிரம்மச்சாரியாக வாழப்போகிறேன். 3 பேரும் சபதமிட்டுக் கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி எட்டுகிறது. 3 அழைக்கப்படுகிறார்கள், விசாரிக்கப்படுகிறார்கள். இப்படியெல்லாம் முடிவெடுத்தவர்கள் நீங்கள் அல்லவா என்று கேட்டபோது அவர்கள் ஆம் என்று சொல்கிறார்கள். ஏன் இந்த நிலைப்பாட்டுக்கு வந்தீர்கள் என்று வினவிய போது நன்மையை நாடிதானே அந்த நிலைப்பாட்டுக்கு வந்தோம் அல்லாஹ்வின் தூதரே என்று சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 3 கண்டிக்கிறார்கள். அமா வல்லாஹி, அறிந்து கொள்ளுங்கள், இன்னி லஅத்காக்கும் லில்லாஹி வ அக்ஷாக்கும் லஹு, உங்கள் அனைவரிலும் நிச்சயமாக அல்லாஹ்வை அதிகம் அஞ்சி பயப்படக்கூடியவன் நானே. என்னை விட தக்வாவில் ஹஷ்யாவில் விஞ்சியவர்கள் எவரும் இல்லை, யாரும் இல்லை. ஆனால் அப்படி இருந்தும் நான் இரவிலே நின்று வணங்குகிறேன், தூங்கி ஓய்வெடுத்துக் கொள்கிறேன். பகல் பொழுதில் நோன்பு நோட்கிறேன், நோன்பு நோட்காத நாட்களும் உண்டு, உணவு உண்டு. நான் உடம்புக்கு தேவையான ராகத்தை பெற்றுக்கொள்கிறேன். பல பெண்களை திருமணம் முடித்து நான் குடும்ப வாழ்க்கையும் நடத்துகிறேன். ஃபமன் ரகிபான் சுன்னதி ஃபலைஸ மின்னி, இதுதான் என்னுடைய சுன்னா, இதுதான் நான் கொண்டு வந்த மார்க்கம். யார் இதனை விரும்பவில்லையோ அவர் என்னை சேர்ந்தவர் அல்ல. அவர் இரவெல்லாம் நின்று வணங்கட்டும், பகலெல்லாம் நோன்பு நோக்கட்டும், அவர் பிரம்மச்சாரியாக வாழட்டும். அது என்னுடைய தீன் அல்ல. என்னுடைய தீன் இந்த சமநிலையை பேணும் தீன், இந்த நடுநிலையை பேணும் தீன். துனியாவையும் ஆகிராவையும், ஆன்மீகத்தை லௌகிகத்தையும், இம்மையையும் மறுமையையும், புறத்தை மகத்தையும் இணைக்கின்ற தீன் தான் என்னுடைய தீன் என்ற வகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விளக்கம் அமைகிறது. உஸ்மான் பின் மதூன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் வணக்க வழிபாடுகளில் தீவிர ஆர்வம் காட்ட தொடங்கினார்கள். உலக வாழ்க்கையை புறக்கணிக்க ஆரம்பித்தார்கள், வீட்டு வாழ்க்கையை புறக்கணிக்க ஆரம்பித்தார்கள், குடும்ப வாழ்க்கையை விட்டு தூரமாக ஆரம்பித்தார்கள். இதனை கேள்விப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அழைத்து இருவரையும் நெறிப்படுத்திய வரலாற்றை நீங்கள் அறிவீர்கள். அப்படி அல்ல, இப்படித்தான். இந்த சமநிலை உங்களுடைய வாழ்க்கையில் பேணப்படுகிற போதுதான் நீங்கள் உண்மையான தீன்தாரிகளாக, தீனை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்ற வழிகாட்டலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு வழங்குகிறார்கள். ஒரு நாள் ஒரு ஜமாத்து தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. தொழுவித்துக் கொண்டிருந்தவர் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீண்ட 2 சூறாக்களை ஓதி தொழுவிக்கிறார்கள். நீண்ட 2 சூறாக்கள் என்றால் சூரத்துல் பக்ராவோ ஆல் இம்ரானோ சூரா நிசாவோ அல்ல, மிகவும் இடைப்பட்ட 2 சூறாக்கள் ஓதி அவர்கள் தொழுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹராப் பின் மில்ஹான் என்ற சஹாபி தொழுது கொண்டிருக்கிறார். அவருக்கு அவசரமாக வயலுக்கு போக வேண்டும், நீர் பாய்ச்சுவதற்காக, தோட்டத்துக்கு போக வேண்டும், பயிர்களுக்கு நீர் பாய்ச்சுவதற்காக. இவரோ தொழுகையை நீட்டிக் கொண்டிருக்கிறார். தொழுகையிலிருந்து பிரிந்தார், எஞ்சிய ரக்காத்துகளை தனித்து தொழுதார், போய்விட்டார் அவருடைய விவசாய நிலத்துக்கு. தொழுகை முடிந்தது. இந்த விஷயம் மக்களுக்கு கேள்விப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை செய்தி போய் சேர்ந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராப் பின் மில்ஹானை விசாரிக்கிறார்கள். அவர் நடந்ததை சொல்கிறார். நான் விவசாய நிலத்துக்கு போக வேண்டும், இவர் தொழுகை நீட்டிக் கொண்டிருந்தார், நான் அவசரமாக ஜமாத்திலிருந்து பிரிந்து தனியாக தொழுதுவிட்டு போய்விட்டேன் அல்லாஹ்வின் தூதரே. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறார்கள். இவரை பாருங்கள், ஜமாத்திலிருந்து பிரிந்து இடைநடுவிலே தொழுகை முடித்துக் கொண்டு தனியே தொழுது விட்டு போயிருக்கிறார். எங்க? தோட்டத்துக்கு தண்ணி ஊத்த. எப்படிப்பட்ட துனியாதாரி! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை கண்டித்தார்கள் தெரியுமா? முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கண்டித்தார். அஃபத்தானுன் அன்த யா முஆத், அஃபத்தானுன் அன்த யா முஆத், அஃபத்தானுன் அன்த யா முஆத். முஆதே, நீங்கள் ஒரு குழப்பக்காரரா? நீங்க ஒரு ஃபித்னாக்காரரா? மக்களுக்கு தொழுகை நடாத்துகிற போது சுருக்கமாக தொழுகை அமைத்துக் கொள்ள தெரியாதா? இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா சகோதரர்களே, சகோதரிகளே? தொழுகை லுஹர் தொழுகை அல்ல, அசரும் அல்ல,
மக்ரிபும் அல்ல, இஷாவுடைய தொழுகை. இஷாவுடைய நேரத்தில் ஒரு ஆள் தோட்டத்துக்கு போகிறார் தண்ணி ஊற்றண்டா, இப்படிப்பட்ட துனியாதாரியாக அவர் இருக்கணும். அப்படி இருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கண்டிக்கவில்லை, தொழுவித்த இமாமைத்தான் கண்டித்தார்கள். இதன் பொருள் நாங்கள் எல்லோரும் அவசர அவசரமாக ஜமாத் தொழுகைக்காக வந்து சற்று நேரம் தொழுகை நீண்டு கொண்டிருக்கிற போது நாங்களும் ஹராம் இப்னு மில்ஹானாக மாறுவோம். இவர் குழப்பக்காரர் தொழுவிக்கிற இமாம், எனவே நாங்கள் தனித்து தொழுதுட்டு அவசரமாக போவோம். அவர் இடையில ஜமாத்திலிருந்து விலகினார், நாம் ஜமாத்தோடு சேராமல் தனியே தொழுதுட்டு ஓடுவோம் என்ற நிலைப்பாட்டுக்கு வருவதல்ல. இத்தகைய நிகழ்வுகள் எதற்காக நடத்தன என்று சொன்னால், நமது மார்க்கம் எப்படி முழு வாழ்க்கையையும் இபாதத்தாக பார்க்கிறது, வணக்கமாக பார்க்கிறது என்பதை மக்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய நிகழ்வுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடைபெற்றன, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த மார்க்கம் அற்புதமான மார்க்கம் என்று சொன்னேன். ஒரு பக்கம் இந்த மார்க்கம் ரப்பானி, மறுபக்கம் இந்த மார்க்கம் ஆலமி, இன்னொரு பக்கம் இந்த மார்க்கம் ஷாமில், அடுத்த பக்கம் இந்த மார்க்கம் ஹாலித், அதே போல் இந்த மார்க்கம் வாக்கை. இவற்றோடு இந்த மார்க்கம் இலகுவான மார்க்கம், நிகழ்ந்து கொடுக்கிற மார்க்கம், இறுக்கமான சட்டங்களையும் நிகழ்ந்து கொடுக்கிற சட்டங்களையும் கொண்ட மார்க்கம். இவை அனைத்துக்கும் மேலாக இந்த மார்க்கம் நடுநிலையான மார்க்கம், அனைத்து விஷயங்களிலும் நடுநிலையை போதிக்கிற மார்க்கம் என்ற இந்த பேர் உண்மையை நானும் நீங்களும் புரிந்து இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிற போதுதான் இந்த மார்க்கத்துக்கு உண்மையான சாட்சி சொல்லக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம். இந்த வசத்தியா என்ற நடுநிலை போக்கு அற்புதமானது. போக்குகளில் சிறந்த போக்கு இந்த வசத்தியா போக்குதான், நடுநிலை போக்குதான். ஏனென்றால் துருவங்களுக்கு போவது, அந்த முனைக்கும் இந்த முனைக்கும் போவது, பொடுபோக்குக்கும் கடும் போக்குக்கு போவது ஆரோக்கியமானதே அல்ல, அது சிறப்பானது அல்ல. கதாலிக்க ஜஅல்நாக்கும் உம்மத்தன் வஸத்தன், உங்களை நாங்கள் நடுநிலை சமுதாயமாக ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குந்தும் خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله. நீங்கள் உம்மத்துன் வஸத்தாக இருந்தால் தான் خير உம்மத், அதாவது முதலாவது உம்மத்துன் வஸத், பேலன்ஸ் உம்மா. பேலன்ஸ் உம்மா கண்டிப்பாக மொடரேட் உம்மாவாக இருக்கும். மொடரேட் உம்மா கண்டிப்பாக ஜஸ்ட் உம்மாவாக இருக்கும். ஜஸ்ட் உம்மா கண்டிப்பாக எக்ஸலண்ட் உம்மாவாக இருக்கும். எந்த உம்மத் எக்ஸலண்ட் உம்மாவாக ஹைர உம்மாவாக இருக்க வேண்டுமோ அந்த உம்மத் நீதியாக நேர்மையாக நடந்து கொள்ளும் உம்மத்தாக இருக்க வேண்டும். நீதியும் நேர்மையும் எங்க இருக்கும் என்று சொன்னால் பேலன்ஸ் இருக்கிற இடத்துல தான் இருக்கும். அந்த துருவத்தில் இருக்கும்போது இந்த துருவத்தில் இருக்கும்போது, இந்த முனையில் இருக்கும்போது அந்த முனையில் இருக்கும்போது நீதி நேர்மை இருக்காது, ஜஸ்டிஸ் இருக்காது. அந்த ஜஸ்டிஸ் வர வேண்டும் என்றால் பேலன்ஸ் வேண்டும். அந்த பேலன்ஸ் தான் வசத்தி கோட்பாடு அல்லது தவாசுன் என்ற இந்த நடுநிலை கொள்கை. நடுநிலை போக்குள்ள ஒரு சமுதாயம் உயர்ந்த சமுதாயமாக இருக்கும். மனித வரலாறு நெடுகிலும் ரசூல்மார்கள் நபிமார்கள் இத்தகைய உம்மத்துன் வசத்தை தான் உருவாக்கினார்கள். இந்த நடுநிலை போக்கு இருக்கிறதே, இரு துருவங்களுக்கும் போகாமல் நடுநிலையில் பயணிக்கிற இந்த போக்கு இருக்கிறதே, இது மிக மிக பாதுகாப்பானது. அந்த துருவம் பாதுகாப்பானதல்ல, இந்த முனையும் பாதுகாப்பானதல்ல, நடுவில் இருப்பதுதான் பாதுகாப்பானது. மாத்திரமல்ல, நான் சொன்னேன், நடுவில் இருப்பதுதான் உயர்ந்தது, சிறந்தது. எப்போதும் உயர்ந்தவர்கள் எங்கு இருப்பார்கள்? முக்கியமானவர்கள் எங்கு இருப்பார்கள்? தலைவர்கள் எங்கு இருப்பார்கள்? ஒரு சபையிலே பிரமுகர்கள் எங்கு இருப்பார்கள்? சிறப்பு விருந்தினர்கள் அதிதிகள் எங்கு இருப்பார்கள்? ஓரத்தில் இருப்பார்கள். அந்த ஓரத்தில் இந்த ஓரத்தில் பள்ளிவாசல் இமாம் முக்கியமானவர் எங்கு இருப்பார்? நடுவில் இருப்பார். உயரமான மிம்பரில் நடுவில் தான் இருப்பார். அந்த தொங்கல் இருக்க மாட்டார், இந்த தொங்கல் இருக்க மாட்டார். ஒரு பெண் அணிகின்ற மாலையிலே இருக்கிற முத்து பெண்டன் நடுவில் தான் இருக்கும். எதுவெல்லாம் பெருமதியானதோ, எதுவெல்லாம் முக்கியமானதோ, எதுவெல்லாம் உயர்ந்ததோ எல்லாம் நடுவில் தான் இருக்கும். மாத்திரமல்ல சகோதரர்களே, நடுநிலை இருக்கிறதே அது பலமானது. அந்த முனை பலவீனமானது, இந்த முனையும் பலவீனமானது. நடுவில் இருப்பதுதான் பலமானது. அனைத்துக்கும் மேலாக நடுநிலைதான் ஜாயினிங் பாயிண்ட், அனைவரையும் இணைக்கும் இடம். அந்த முனையிலிருந்து எல்லோரும் இங்கு வாருங்கள், ஒற்றுமையாக இருப்போம்.
இந்த துருவத்திலிருந்து கொண்டு எல்லோரும் இங்கு வாருங்கள், நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம் என்றால் ஒற்றுமை வராது. ஒற்றுமையை விரும்புவர், சமுதாயத்தை உம்மத்தை ஒற்றுமைப்படுத்த வேண்டும், ஒருங்கிணைக்க வேண்டும், ஐக்கியப்படுத்த வேண்டும் என்று விரும்புவர் எங்கு இருக்க வேண்டும்? நடுவில் இருக்க வேண்டும். நடுவில் இருந்துதான் அனைவரையும் இங்கு வாருங்கள் என்று அழைக்க வேண்டும். இந்த முனையில் இருப்போர் அங்கு அந்த முனைக்கு செல்ல மாட்டார், அந்த முனையில் இருப்போர் இந்த முனைக்கு செல்ல மாட்டார். இரு முனையில் இருப்பவர்கள் நடுவுக்கு வர தயாராக இருப்பார்கள். நடுநிலைதான் எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் சிறந்தது, உயர்ந்தது. எனவேதான் அல்லாஹ் முழு உலகத்துக்கும் வழிகாட்ட வந்த இந்த உம்மத்தை வகதாலிக ஜஅல்னாக்கும் உம்மத்தன் வஸத்தன் என்று சொல்றான். அந்த முனையில் இந்த முனையில் இருக்கிற இந்த உம்மத்தாக இருந்த அந்த உம்மத்துக்கு எந்த பெருமானமும் பெருமதியும் இல்லாமல் போய்விடும். அவ்வாறு உம்மத்தின் வசத்தாக இருந்தால் தான் இந்த உம்மத் ஹைர் உம்மத்தாக மாறும், சிறந்த உம்மத்தாக மாறும். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொடுபோக்கை விரும்பவில்லை, கடும் போக்கை விரும்பவே இல்லை. இய்யாக்கும் வல் குலூ ஃபித்தீன், மார்க்கம் என்ற பெயரிலே கடும் போக்கை தீவிர போக்கை கடைபிடிப்பதையிட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன். வஇன்னமா ஹலக மன் கான கப்லகும் பில் குலூ ஃபித்தீன், உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமுதாயங்கள் அழிந்ததற்கு காரணம் அவர்கள் மார்க்கத்தின் பெயரால் தீவிர போக்கை கடைபிடித்ததாகும். மற்றொரு சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அலா ஹலக்கல் முத்தனத்திஊன், அலா ஹலக்கல் முத்தனத்திஊன், அலா ஹலக்கல் முத்தனத்திஊன். கடும் போக்குடையவர்கள் நாசமாகட்டும், அழியட்டும், அழியட்டும், அழியட்டும். பலபோது நாம் மார்க்க விஷயத்தில் தீவிரமாக இருப்பவரை பாராட்டுவோம், புகழ்வோம், மெச்சுவோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தகையவர்களை இங்கே மிக கடுமையாக கண்டிக்கிறார்கள். கடும் போக்கில் எந்த ஹைரும் இல்லை. சகோதரர்களே, இந்த மார்க்கம் என்ற பெயரில் யாராவது கடுமையாக நடந்து கொள்கிறார்களா, இறுக்கமாக நடந்து கொள்கிறார்களா, வேகமாக நடந்து கொள்கிறார்களா? அது ஆரோக்கியமான அறிகுறியே அல்ல. அந்த கடும் போக்குடைய ஆயுள் குறுகியது, கொஞ்ச நாளைக்கு தான் அது இருக்கும். அது நொர மாதிரி, அது ஒரு ஹெல்த்தி சைன் அல்ல. கொஞ்சம் காலத்துக்கு தான் கடும் போக்கு இருக்கும். நாம ஜெதுபுன்னு சொல்லுவோம், ஜெதுபுன்றது நிலைக்கக்கூடியது அல்ல. அந்த நடுநிலை போக்குதான் ஆரோக்கியமானது, நிலைக்கக்கூடியது, நிரந்தரமானது. அதன் ஆயுள் நீண்டது. கடும் போக்குள்ளவர்கள் ஒரு சில கடமைகளை நிறைவேற்றுவார்கள், மற்றும் பல கடமைகளை புறக்கணிப்பார்கள். இந்த கடும் போக்கின் காரணமாக அவர்கள் சில விஷயங்களில் தான் அவருடைய கவனத்தை குவிப்பார்கள், மற்றும் சில விஷயங்கள் அவர்களை அறியாமலே விடுபட்டு போகும். நடுநிலை போக்குடையவர்கள் தான் மாஷா அல்லாஹ் எப்போதும் மிக கவனமாக பயணித்துக் கொண்டிருப்பார்கள். கடும்போக்குக்கு நிறைய அடையாளங்கள் இருக்கின்றன, சிம்டம்ஸ். கடும்போக்கு என்பது ஒரு நோய். மார்க்கம் என்ற பெயரிலே ஒரு வகையான போக்கை கடைபிடிப்பது என்பது ஒரு சாதாரண நிலை அல்ல, அசாதாரண நிலை, ஒரு ஆரோக்கியமான நிலை இல்லை, ஆரோக்கியம் கட்ட நிலை. அது ஒரு நோய். அதற்கு அடையாளங்கள், அறிகுறிகள் இருக்கின்றன. ஒருவர் தாசுபாக இருக்கிறார், தன்னுடைய நிலைப்பாடு மாத்திரமே சரியானது, தன்னுடைய போக்கு, தன்னுடைய அமைப்பு தான் தான் சரி என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார் என்றால் அது கடும்போக்குடைய அடையாளம். தாசுபுக்கு பதிலாக தசாமுக இருந்தால் தாராளத்தன்மை, விட்டுக் கொடுக்கும் தன்மை, அனைவரையும் அணைக்கும் தன்மை, அரவணைக்கும் தன்மை, அனைவருக்கும் ஹைரை நாடும் தன்மை, தாராளத்தன்மை, வெரி அக்கமடேட்டிவ். அந்த போக்குள்ளவர் நடுநிலை போக்கை கொண்டவர். உம்மத்துக்குள்ளே நான் சொல்கிறேன், களிமா சொன்னவர்களுக்குள்ளே நான் சொல்கிறேன், அர்கான் ஈமானையும் அர்கான் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு உள்ளே நான் சொல்கிறேன். நதஆவன் ஃபீ மத்தஃபக்னா அலைஹி வ யுதிரு பஅதுனா பஅதன் ஃபீ மக்தலஃப்னா ஃபீ. உடன்படும் விடயங்களில் பரஸ்பரம் ஒத்துழைப்போம், முரண்படும் விடயங்கள் இருக்கின்றனவா அவற்றில் விட்டு கொடுத்து நடந்து கொள்வோம். உடன்படும் விஷயங்கள் தான் 95% இருக்கும், முரண்படும் விஷயங்கள் ஒரு 5% இருக்கும். அந்த 5% கண்டுகொள்ளக்கூடாது, அவரவருக்கு விட்டுவிட வேண்டும். இதுதான் இந்த தீனுடைய அழகு, வடிவு. இதுதான் நடுநிலை கொள்கையுடைய வெளிப்பாடு. அப்படி அல்லாமல் அந்த 5% என்னோடு நீ உடன்படாத வரைக்கும் எனக்கும் உனக்கும் உறவு இருக்காது, இருந்தாலும் அது போலியானதாக, பொய்யானதாக, நயவஞ்சகத்தன்மையோடு கூடியதாகவே இருக்கும் என்றிருந்தால் அது கடும்போக்குடைய வெளிப்பாடு. ஒரு மூமினிடம் இருக்க வேண்டிய தாராளத்தன்மை, அதில்லத்தின் அலல் மூமினின். அல்லாஹ் மூமின்களை எப்படி வர்ணிக்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த சஹாபாக்களை எப்படி வர்ணிக்கிறான் தெரியுமா? அவர்கள் மூமின்களுடைய விஷயத்திலே விட்டு கொடுத்து கிருபையோடு நடந்து கொள்வார்கள், மேக்சிமம் டாலரன்ஸாக நடந்து கொள்வார்கள். இது மூமின்களுடைய
ஆரோக்கியமான ஈமானை கொண்ட மனிதருடைய நிலைப்பாடு. எனவே எங்கு இறுக்கமான போக்கு இருக்குதோ அது கடும் போக்குடைய அடையாளம், இஸ்லாம் நிராகரிக்கின்ற கடும் போக்குடைய அடையாளம். அதே போல தவ்வாவிலே ஒரு வகை கடுகடுப்பான போக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதுவும் கடும் போக்குடைய அடையாளம். அதாவது இங்கிதமாக தவ்வாவை முன்வைக்காமல், மென்மையாக முன்வைக்காமல், வன்மையாக முன்வைப்பது, கடுமையாக முன்வைப்பது. பஷீர் என்பதை விட்டுவிட்டு நதீராக மட்டும் நிற்பது. இந்த மார்க்கத்தை சுப செய்தியாக சொல்லும் பகுதியை விட்டுவிட்டு எச்சரிக்கை செய்யும் விஷயத்தை மட்டும் முன்னிறுத்துவது, இது கடும்போக்குடைய அடையாளம். எந்த நேரம் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வது, பயமுறுத்துவது, வன்மையாக பேசுவது, இது ஆரோக்கியமற்ற கடும்போக்குடைய மிக தெளிவான வெளிப்பாடு. ஒரு நாள் ஹலிஃபா ஹாரூன் ரஷீத் உடைய சபைக்கு ஒரு அறிஞர் வருகிறார், ஒரு இமாம் வருகிறார். வந்து ஹாரூன் ரஷீதை விழித்து மிக கடுமையான தொனியில் பேசுகிறார். அல்லாஹ்வை பயந்து கொள்வீராக, நீர் அப்படி செய்கிறீர் இப்படி செய்கிறீர் என்று மிக கடுமையான தொனியில் பேசிய போது ஹாரூன் ரஷீத் ஒரு பெரிய அறிஞராக இருந்தார், ஒரு பெரிய இஸ்லாமிய அறிஞர். அவர் அமைதியாக சொன்னார், இமாம் அவர்களே, ஏன் இந்த கடுமை, ஏன் இந்த கடுகடுப்பு? அமைதியாக பேசலாமே, மென்மையாக எனக்கு உபதேசம் செய்யலாமே. உங்களை விட உயர்ந்தவர் இப்ராஹிம் அலைஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், என்னை விட படுமோசமானவன் ஃபிரௌன், உங்களை விட உயர்ந்தவராக இருந்தவர் நபி மூசா அலைஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், என்னை விட மிக மோசமாக இருந்தவன் ஃபிரௌன். அப்படி இருந்தும் அல்லாஹ் மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் அலைஹிமா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருவரையும் ஃபிரௌனுக்காக தவா செய்யும் நோக்கத்தோடு அனுப்பிய போது அல்லாஹ் என்ன சொல்லி அனுப்பினான்? ஃபக்கூலா லஹு கௌலன் லய்யினா, மூசாவே, ஹாரூனே, நீங்கள் ஃபிரௌனோடு பேசும்போது மென்மையாக பேசுங்கள். அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உங்களது உயர்ந்த ரப்பு என்று சொன்ன ஃபிரௌனோடு மூசாவும் ஹாரூனும் அலைஹிமஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பேசிய போது எப்படி பேசுமாறு அல்லாஹ் சொன்னான்? அவனோடு மென்மையாக பேசுங்கள், சாஃப்டா பேசுங்க. ஃபிரௌனோட சாஃப்டா பேசுறதுக்கு என்ன இருக்குது? ஆனாலும் சாஃப்டா தான் பேசணும். சுபஹான ரப்பியல் அலா என்று சொல்ற இந்த ஹாரூனோட பேசுற நேரம் நீங்க எப்படி பேசணும்? அன ரப்புக்குமுல் அலா என்று சொன்ன மூசாவுடனேயே மென்மையாக பேச வேண்டும் என்று இருந்தால், சுபஹான ரப்பியல் அலா என்று சொல்கிற சுஜூதிலே அல்லாஹ்வை துதி பாடுகிற இந்த ஹாரூனை விடுத்து பேசுகிற போது நீங்கள் எவ்வளவு மென்மையாக பேச வேண்டும்? அறிஞரே, பேசுங்கள், ஆனால் மென்மையாக பேசுங்கள். உபதேசம் செய்யுங்கள், ஆனால் மென்மையாக உபதேசம் செய்யுங்கள் என்று அவர்கள் சொன்னதாக வரலாறு சொல்கிறது. எனவே எப்போதும் நமது தவ்வா மிக மென்மையாக அமைய வேண்டும். அவர்களோடு கிருபையோடு பேச வேண்டும், வெறுப்போடு பேசக்கூடாது, அதிருப்தியோடு பேசக்கூடாது. அவற்றோடு மிக முக்கியமான மற்றொரு அடையாளம் இருக்கிறது, நமது கடும்போக்குக்கான அடையாளம். அதுதான் அடுத்தவர்களை பற்றி தப்பெண்ணம். எப்போதும் என்னோடு இல்லாதவர்களை பற்றி தப்பெண்ணம். யாரெல்லாம் என்னோடு இல்லையோ அல்லது எங்களோடு இல்லையோ, நம்மோடு இல்லையோ, நம்மவரோட இல்லையோ, அவரை பற்றி தப்பெண்ணம் கொள்வது, நம்மளை பற்றி மேலெண்ணம் கொள்வது. அல்லாஹ் நம்மை எந்த அளவு தக்வா உள்ளவர்களாக, பேணுதலானவர்களாக, அடக்கமானவர்களாக, பக்குவமானவர்கள் அமைத்திருக்கிறான். பாருங்களே, எப்படி பொடுபோக்கான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த பார்வை உண்மையிலேயே மிக தெளிவாக கடும்போக்குடைய வெளிப்பாடு, ஆரோக்கியம் இல்லாத அந்த தீவிர போக்குடைய வெளிப்பாடு. இப்படி பேசிக்கொண்டே போகலாம். அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, எப்போதும் இந்த நமது தீன் போதிக்கிற நடுநிலை போக்கிலே பயணிக்க முடியும் என்றால் இறுதி மூச்சு வரை, ஹஸ்னுல் ஹாத்திமா என்ற அந்த நல்ல முடிவு கிட்டும் வரைக்கும் நாம் பயணிக்கலாம். இல்லாத போது இடை வழியிலே சறுக்கக்கூடிய நிலைமை வரும், கடும்போக்கை நோக்கி செல்கிற போது அது இந்த தீனை நானும் நீங்களும் பிழையாக பிரதித்துவப்படுத்துவதாக அமைந்துவிடும். இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை உங்களது கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். மார்க்கம் சொல்லும் இந்த நடுநிலை என்பது பல போது தவறாக இப்படி புரியப்படுவதுண்டு. மார்க்கம் எல்லா விஷயங்களிலும் சமநிலை, ஒரே நிலை, உலக வாழ்க்கைக்கும் மர்மை வாழ்க்கைக்கும் சமமான நிலையை மார்க்கம் கொடுக்கும், சமமான இடத்தை கொடுக்கும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் மார்க்கம் சமமான அந்தஸ்தை கொடுக்கும், எல்லாம் சமமாக இருக்கும் என்ற பார்வை பிழையானது. சிங்கள மொழியில் அழகாக இதனை சொல்லலாம். ஒன்று இருக்கிறது சமதன,
மற்றொன்று இருக்கிறது நிசித்தன. இந்த தீன் எல்லா விஷயங்களையும் சமத்தன கொடுக்காது, சமமான அந்தஸ்தை கொடுக்காது, ஒவ்வொன்றுக்கும் உரிய இடத்தை கொடுக்கும், நிசித்தனையை கொடுக்கும். அதுதான் பேலன்ஸ். இந்த பூமி 23.5 பாக சரிஞ்சிருக்குது, அதான் பேலன்ஸ் இந்த பூமியுடைய. அப்படி இல்லாம பூமி இப்படி இருக்க இயலாது, இல்ல இருக்கவும் இயலாது. எனவே மிக கவனமாக இந்த தீனுடைய பிரியாரிட்டிஸ், முன்னுரிமைகளை பார்க்க வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் உரிய நிஸ்பா, வீதம், விகிதாசாரம் சரியாக பார்க்கப்பட வேண்டும். உதாரணமாக துனியாவுக்கும் ஆஹ்ராவுக்கும் இடையில பேலன்ஸ் பண்ணணும் என்று சொன்ன உடனே துனியாவுக்கு 50, ஆஹ்ராவுக்கு 50 இல்ல. பெண்ணுக்கும் ஆணுக்கும் இடையில் சமநிலை பண்ணணும் என்றால் பெண்ணுக்கு 50, ஆணுக்கு 50 அல்ல, அப்படி அல்ல. பெண்ணுக்குரிய இடம் ஒன்று இருக்குது, ஆணுக்குரிய இடம் இன்னொன்று இருக்கு. அந்த உரிய இடங்கள் கொடுக்கப்பட வேண்டும். தாய் என்ற நிலையில் பெண் உயர்ந்த இடத்தை பெறுவாள், கணவன் என்ற நிலையில் ஆண் உயர்ந்த இடத்தை பெறுவான். இப்படி 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 போய்கொண்டே இருக்கும். துனியா ஆகராண்டு வருகிற போது பேணப்பட வேண்டிய பேலன்ஸ் என்ன? குர்ஆன் சொல்லுது. மறுமையுடைய விஷயமா ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக ஜும்மாவுடைய நாளிலே, ஜும்மா தொழுகைக்காக விரைந்து செல்லுங்கள், விரைந்து செல்லுங்கள். ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ் வஸாபிகு, போட்டி போட்டுக்கொண்டு செல்லுங்கள் மறுமை விஷயத்தில், ஆகிராவுடைய விஷயத்தில். ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி ஃபிர்ரு, விரைந்து ஓடுங்கள், சாதாரண ஓட்டம் அல்ல. ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மையான காரியங்களை செய்வதில் ஒருவருக்கு ஒரு போட்டி போட்டுக்கொண்டு செல்லுங்கள். வஸாரிஉ ஃபஸ்தபிகு சாபிகு ஃபஸ்அவு ஃபிர்ரு. இப்படித்தான் குர்ஆன் மறுமையுடைய விஷயங்களை சொல்லும், ஆன்மீக விஷயங்களை சொல்லும். துனியாவுடைய விஷயம் புறக்கணிக்கப்படக்கூடியதல்ல, ஆனா அதுக்குரிய அந்த பெர்சன்டேஜ் என்ன, அதுக்குரிய அந்த நிலை என்ன, அந்தஸ்து என்ன? ஹுவல்லதி ஜஅலக்கும் அர்த தலூலன், அல்லாஹ் இந்த பூமியை உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான், உங்களுக்கு கட்டுப்பாட்டின் கீழ் தந்திருக்கிறான். ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, இந்த பூமியின் பல இடங்களுக்கும் நீங்கள் நடந்து சென்று, விரைந்து சென்றல்ல, பறந்து சென்றல்ல, நடந்து சென்று உங்களுக்குரிய ரிசுக்கை அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்க. இப்ப துனியாவுடைய விஷயத்துல நிக்கப்படாது, நிற்கக்கூடாது, ஸ்தம்பிதமா இருக்கக்கூடாது, செல்ல வேண்டும், நடந்து செல்ல வேண்டும். மறுமையா, ஆன்மீகமா, நற்காரியங்களா, வணக்க வழிபாடுகளா, விரைந்து செல்ல வேண்டும், வேகமாக செல்ல வேண்டும், போட்டா போட்டி கொண்டு செல்ல வேண்டும். இதுதான் அந்த பேலன்ஸ், இதுதான் பேலன்ஸ். ஆனால் நமது வாழ்க்கை எப்படி இருக்கிறது? துனியாவுடைய விஷயத்தில் பறந்து போறோம், பறக்க பறக்க போறோம், ஓடி போறோம். ஆகிரத்துடைய விஷயமா, தீனுடைய விஷயமா, அமல் இபாதத்துகளா, நடந்து போனாலும் பரவாயில்லை. நிறைய பேர் தவண்டு தவண்டு போறாங்க. இது வசதியா அல்ல, இது தவாசுன் அல்ல, இது நடுநிலை அல்ல என்பதை இங்கு நான் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொன்றுக்கும் உரிய அந்த வீதம், வீதாசாரம் மிகச் சரியாக கால்குலேட் பண்ணப்படுவதுதான் தீனை பற்றிய சரியான ஃபிக்ஹ், விளக்கம். எந்த நேரத்தில் எந்த அமலை செய்ய வேண்டும், எந்த செயலுக்கு எந்த அமலுக்கு இப்போது தற்போது இந்த நிலையில் இந்த இடத்தில் எந்த முக்கியத்துவம், முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த விளக்கம் தான் மிக முக்கியமானது. அமல்கள் எல்லோருக்கும் தெரியும், நற்காரியங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் எந்த நேரத்தில் எந்த அமல், எந்த நேரத்தில் எந்த நற்காரியம் முன்னுரிமை பெற வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற அந்த விளக்கம் தான் சரியான மார்க்க விளக்கம். சகோதரர்களே, சகோதரிகளே, எனவே அந்த வகையில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வசத்தியா என்ற, தவாசுன் என்ற இந்த நடுநிலை கொள்கையை, நமது மார்க்கத்துக்கே உரிய தனித்துவமான, தன்னிகரற்ற, நடைமுறை சாத்தியமான, ரப்பானியான இந்த கொள்கையை நானும் நீங்களும் அற்புதமாக குர்ஆனுக்கூடாக படிக்க வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவுக்கூடாக, சீராவுக்கூடாக படிக்க வேண்டும், சஹாபாக்கள், நமது ஆரம்பகால இமாம்களுடைய வாழ்க்கை வரலாறுகளுக்கூடாக படிக்க வேண்டும். குர்ஆன் எப்படி சொல்கின்ற பாருங்கள். வப்தகி ஃபீமா ஆதாக்க அல்லாஹு தாரல் ஆஹிரா, நபியே, உங்களுக்கு நாங்கள் தந்திருப்பதை வைத்து நீங்கள் மறுமையை தேடுங்கள், மறுமையை தேடுங்கள். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, ஆனா உலகத்தில் உங்களுக்குள்ள பங்கையும் மறந்து விடாதீர்கள். எப்படி அற்புதமாக குர்ஆன் சொல்கிறது. அங்கு
ஆக்ராவுடைய விஷயங்களை சொல்லும்போது வேகமாக செல்லல், விரைந்து செல்லல், போட்டி போட்டு கொண்டு செல்லல், விரண்டு ஓடுதல் என்ற வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி இருக்குது. துனியாண்டு வார நேரம் ஃபம்ஷு ஃபில் அர்த் ஃபந்தஷ்ரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபத்லில்லாஹ் என்ற பிரயோகங்களை பயன்படுத்தி இருக்கிறது. இங்கு நீங்கள் அடிப்படையில் மறுமையை தேட வேண்டும். ஆனால் வலா தன்ஸா நஸீபக மினத் துன்யா, துனியாவுக்குள்ள அந்த இடத்தையும் நீங்கள் கொடுக்கணும். இந்த பேலன்ஸ் கண்டிப்பாக கவனமாக பேணப்படுகின்ற போது இந்த உம்மத்துடைய வாழ்க்கை போக்கினால், நடைமுறைகளினால், முன்மாதிரிகளினால் முழு மனித சமுதாயமும் கவரப்படும். இந்த தீனுடைய அருமையை, பெருமையை எல்லோரும் புரிந்து கொள்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வகையிலே எனக்கும் உங்களுக்கும் இந்த தீனை பற்றிய நல்ல தெளிவை, விளக்கத்தை தந்தால் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது வாழ்க்கையிலே இந்த நடுநிலை போக்கை கடைபிடிப்பதற்கு தௌஃபீக் செய்தால் புரிவானாக. எந்த விஷயத்திலும் கடும் போக்கை கடைபிடிக்காமலும், தீனுடைய விஷயத்தில் பொதுபோக்காக வாழாமலும், என்றும் எப்போதும் தீனுக்கு முன்னுரிமை கொடுத்து, ஆஹ்ராவுக்கு முன்னுரிமை கொடுத்து, நற்காரியங்களுக்கு, நல்லமல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, உலக வாழ்க்கையையும் சீராக சிறப்பாக மேற்கொள்கின்ற அந்த பக்குவத்தை, அந்த தன்மை ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் நமக்கு தந்தாருள் புரிவானாக. இந்த தீனுடைய அழகை, இந்த தீனுடைய முக்கியத்துவத்தை, சிறப்பை, மகிமையை முழுமனித சமுதாயம் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய வாழ்க்கையையும் மிக மிக முன்மாதிரியானதாக அமைத்துக் கொள்வதற்கு தௌஃபீக் செய்து அல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வ ஸய்யிதில் முர்ஸலீன் ஸய்யிதுனா முஹம்மத்